ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதாவது 18வது அதிகாரத்திலே பவுல் முக்கியமாக செய்த ஊழியம் கொரிந்து பட்டணத்திலே செய்த ஊழியம் என்பதை படிக்க ஆரம்பித்தோம். அதுல பவுல் உறவுகளுடன் ஊழியம் செய்தார் என்று படித்தோம். அதாவது பவுல் கூடார தொழில் செய்த மாதிரி அன்னைக்கு அங்கிருந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா ரெண்டு பேரும் கூடார தொழில் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எவ்விதமாக பவுலோடு ஐக்கியப்பட்டார்கள், அந்த ஐக்கியம் பவுலுக்கு எந்த விதத்திலே ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நம்ம கடந்த முறை படித்தோம். அந்த உறவுகள் அவர்களுக்கு கொடுத்த உற்சாகம், அதே போல ஏற்கனவே பெரோயா பட்டணத்துல விட்டு வந்த ரெண்டு பேர், ஒன்று சீலா, இன்னொன்று தீமோத்தேயு, அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே பவுல் எவ்விதமாக உற்சாகப்படுத்தப்பட்டார். அதுவரை தன்னுடைய தேவைகளுக்காக கூடார தொழில் செய்ய வேண்டிய பவுல் அவங்க வந்த பிறகு தெசலோனிக்கேயிலிருந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த பண உதவி பவுலுடைய ஊழியத்திற்கும் வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை படித்தோம். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உறவுகளுடன் ஊழியம் என்பதை படித்தோம். அவர்களோடு சேர்ந்து பவுல் எவ்விதமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் என்பதை படித்தோம். யுஸ்து ஜஸ்டஸ் எனப்பட்ட ஒரு மனிதன் எவ்விதமாக பவுலோடு சேர்ந்து பவுலுடைய ஊழியத்தின் விளைவாக சந்திக்கப்பட்டார் என்பதை படித்தோம். கடைசியாக நம்ம படிக்க ஆரம்பிச்சது 9வது 10வது வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த வசனத்துக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, உன்னதர் தந்த உத்வேகம். உன்னதர் தந்த உத்வேகம். பவுல் பல்வேறு இடங்கள்ல ஊழியம் செய்யும் போது அவர் சந்தித்த முக்கியமான ஒரு சவால் என்னன்னா, யூதர்களுடைய எதிர்ப்பு. இந்த இடத்துலயும் யூதர்களுடைய எதிர்ப்பு ஹெவியா தான் இருக்கு. பவுலுடைய உள்ளத்துல பயங்கள் இருந்துச்சுன்னு நம்ம படிக்கிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல படிக்கும் போது பவுல் அவர்கள் மத்தியில் வரும்போது பயத்தோடு வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சகோதரரை, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சி திறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 3ஆம் வசனமும் வாசிங்க தம்பி. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். கொரிந்து பட்டணத்துக்குள்ள ஊழியத்துக்காக வரும்போது பவுல் எவ்விதமாக வந்தார் என்பதை கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போதே எழுதுறார். இதுல பாருங்களேன், அவர் நான் பயங்கர சிறந்த வசனிப்போடு வரவில்லை, ஞானத்தோடு அறிவிக்கிறவனாக வரவில்லை, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு வந்தேன்னு சொல்றார். அதாவது அந்த கிரேக்க கலாச்சாரத்துல ஒரு பிரீச்சர், ஒரு தத்துவத்தை குறித்து பேசக்கூடிய நபர் வாட்டசாட்டமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அவருடைய பேச்சு திறமை மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏன்னா நம்ம கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதின நிருபத்துல பவுல் அதுதான் சொல்றார். ஏன்னா மற்றவங்க பேசக்கூடிய அளவுக்கு, பின்னாடி அப்பல்லோவை குறித்து படிக்கிறோம், அப்பல்லோ பேசக்கூடிய அளவுக்கு சாதுரியவானாக பவுல் வரவில்லை. 2வது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பவுலுடைய உருவமும் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கொரிந்து மக்கள் மத்தியில எவ்விதமாக ஊழியத்தை செய்ய முடியும்? இது போக கூட யார் இல்லைன்னா சீலாவும் இல்லை, அதே நேரத்துல தீமோத்தேயும் இல்லை. அப்படி இருக்கும்போது பயத்தோடு உள்ளே வருகிறார். இன்னும் அநேக பயங்கள் பவுலுக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாருன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். இந்த தரிசனத்தை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள் உண்டு. அதாவது பவுலுக்கு தரிசனம் கிடைத்தது,
ஆகவே நமக்கும் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்பதை போதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. நம்ம திருப்பி திருப்பி கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அன்றைக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இல்லை, ஆனால் தரிசனத்தை பவுல் முக்கியப்படுத்தவில்லை. கர்த்தர் பேசினார், அதான் முக்கியமான காரியம். கர்த்தர் பேசும்போது தரிசனத்தின் மூலமாக பவுலை உற்சாகப்படுத்தவில்லை. கர்த்தர் தரிசனமாகி சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்களேன். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. முதலாவது பயத்தை நீக்குகிறார். நீ பயப்படாமல் பேசு, ஏன்னா கொரிந்து பட்டணத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தவர் நான். ஆகவே உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய சூழ்நிலைகள், இதை பார்த்து நீ சோர்ந்து விடாதே, நீ பயப்படாமல் பேசுன்னு சொல்லி சொல்றார். ஒன்று. இரண்டாவது, மௌனமாயிராதே, ஊழியத்தின் எதிர்ப்புகளை கண்டு நீ அமைதியாகி விடாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னா, பவுலே நீ தனியாக இல்லை. இவ்வளவு பெரிய பட்டணத்துல, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல நீ தனியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு தேவனுடைய மனிதர் தன்னுடைய திருச்சபையில வந்த வயதான பெண்களிடத்துல வேத வசனத்தின் ஒரு பகுதியை சாயங்காலந்தோறும் வாசித்துக் கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் வாசித்த பகுதி என்னன்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்துடைய கடைசி வரிகள். அவர் அவ்விதமாக வாசித்து முடித்து விட்டு அந்த பெண்களை பார்த்து, அந்த அம்மாமாரை பார்த்து என்ன கேட்டார்னா, இது ஒரு நல்ல பிராமிஸ் இல்லையா, நல்ல ஒரு வாக்கு தத்துவம் இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அம்மாமார் அந்த ஊழியருக்கு என்ன தெரியுமா பதில் அளித்தாங்க? இது வாக்கு தத்தம் அல்ல, இது உண்மை. இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ், இட் இஸ் எ ஃபேக்ட்னு சொல்லி சொன்னாங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி அனுப்பின ஆண்டவர் பவுலோட சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். பயங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பவுலே, நீ உன்னுடைய மிஷனரி பயணத்துல தனியாக நீ பயணம் செய்யவில்லை, நான் உன் கூட வர்றேன். மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், மக்களுடைய எதிர்ப்புகள், மக்கள் உங்கள் மீது சாட்டக்கூடிய பழிகள் எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போவதற்கு காரணம், தனியாளாக நான் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், என் கூட நிற்பதற்கு யாருமே இல்லை என்ற எண்ணம் நம்மை பயத்துக்கு நேராக வழி நடத்துகிறது, சோர்வுக்கு நேராக வழி நடத்துகிறது. இது நம்முடைய வாழ்க்கையின் அநேக நேர அனுபவம் இல்லையா? நான் தனியா இருக்கிறேன், தனியாக காரியங்களை செய்யறேன், எந்த சப்போர்ட்டுமே எனக்கு இல்லை, எனக்கு கூட யாருமே இருந்து ஊழியத்திலே உதவி செய்ய மறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எவ்விதமாக இந்த சவாலை நான் சந்திக்க முடியும் நம்ம யோசிப்போமானா, நம்ம மறக்கக்கூடாத ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நம்ம போகக்கூடிய இடத்துலலாம் ஆண்டவர் நம்மை தனியாக அனுப்புவதில்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, கை போடுவதில்லை. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீஷர் இடத்துல சொன்னார் இல்லையா, உங்க தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, என்னுடைய அனுமதி இன்றி, என்னுடைய பிதாவின் சித்தம் இன்றி உங்க தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது, பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. இது எவ்வளவு ஆறுதலான ஒரு வாக்கியம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உறுதியான ஊழியர், எந்த சூழ்நிலையை கண்டும் அசையாத ஊழியர் ஆகிய பவுலுக்கே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வரக்கூடிய உத்வேகம் தேவைப்பட்டுச்சுன்னா, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே உற்சாகப்படுத்தப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு. பவுலே, உன்னுடைய பார்வையில இந்த மக்களை மாற்றுவது மிகவும் கடினமான காரியம் சொல்லி நினைக்கலாம். ஆனால் நான் அநேக ஜனங்களை உனக்கென்று வைத்திருக்கிறேன், உன்னுடைய ஊழியத்துக்கென்று வைத்திருக்கிறேன் சொல்லி சொல்றார். இது ஒரு பெரிய சவால், பெரிய ஒரு சாட்சி. அப்போ பவுலுடைய ஊழியத்திலே, பவுலுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர் உற்சாகப்படுத்தி முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய உத்வேகம், கர்த்தர் கொடுத்த உற்சாகம், கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த உற்சாகம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கொடுத்த உற்சாகம். அது மாத்திரமல்ல, பவுலே, உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக நீ பார்க்கக்கூடிய கனிகளின் மூலமாக நான்
உன்னோடு இருந்து செயல்படுகிறேன் என்பதை உன்னால் தாராளமாக புரிந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்றாரு. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம். இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு முக்கியமான கொள்கையை இதுல இருந்து மக்கள் உருவாக்குவாங்க. என்ன கொள்கைனா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். தம்பி ஜான்சன் மெல்வின் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. தம்பி, நீங்க இன்றைக்கு வசனங்கள் வாசிப்பதற்கு ஹெல்ப் பண்றீங்களா? அண்ணா, நான் ஒரு நிமிஷம் பைபிள் எடுத்துட்டு வரேன். இந்த ஒரு டர்ன் யாராவது வாசிக்க முடியுமா? நான் வாசிக்கிறேன். நீங்க நான் அடுத்ததுல இருந்து நான் ரீட் பண்றேன். அடுத்த முறை நான் சொல்லும் போது நீங்க வாசிங்க. ஓகே. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷனை மக்கள் இதுல இருந்து பேசுவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன்னா, தேவன் யார் யாரையெல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை மாத்திரம் அவர் தெரிந்து கொள்வார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொண்ட மக்களை மாத்திரம் அவர் செலக்ட் பண்ணுவார். அதுதான் பவுல் இடத்துல பேசினார் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வேதாகமம் 2 முக்கியமான காரியங்களை குறித்து போதிக்கிறது. பவுல் எந்த இடத்துலயும் அந்த இன்னைக்கு சொல்றோம்ல கால்வினிசம் அல்லது முன்குறித்தலை பற்றி அழுத்தி பேசல. வேதத்துல 2 பகுதியும் இருக்கு. ஒன்று காட்ஸ் சாவர்னிட்டி, தேவனுடைய சர்வ வல்லமை. அவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒன்று. அதே நேரத்துல மனிதனுடைய பொறுப்பு. ஆண்டவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கும் போது யார் யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவண்டை வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதான் முக்கியமான ஒரு காரியம். அதான் அந்த பேதுரு எழுதும் போது 2 பேதுரு 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி அவர் சொல்றார். அப்போ இந்த வசனத்தை வச்சு நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த பகுதி பவுல் ஏற்கனவே செய்த முதல் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம், எந்த பயணத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஒரு கொள்கையை பிடித்து கொண்டு, அதாவது தேவனுடைய முன் அறிவிப்பு அல்லது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை மட்டும் பிடித்து கொண்டு மனிதனுடைய பொறுப்பை நிறைவேற்றாதபடிக்கு விடவே இல்லை. பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னால முடிந்த அளவுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். யார் யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம், லூக்கா 13, 23, 24வது வசனங்கள் வாசிக்கிறீங்களா தம்பி ஜான்சன்? அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்கள்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதே ரட்சிக்கப்படுறவங்க கொஞ்சம் பேர் தானான்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அதற்கு ஆண்டவர் நேரடியாக, ஆமாப்பா கொஞ்சம் பேர் தான், மற்ற யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, கொஞ்சம் பேரை மாத்திரம்தான் பிதாவும் நானும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், மற்ற எல்லாரையும் நரகத்துக்குன்னு சொல்லி நியமித்திருக்கிறோம் சொல்லி ஆண்டவர் பதில் சொன்னாரா? இல்லையே. ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்க பாருங்க. மற்றவங்க வேலையை பார்க்கறது உங்க வேலை கிடையாது. மற்றவர்களை கணிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய வேலை கிடையாது. அதாவது மனிதனுடைய பொதுவான தன்மை மற்றவர்களை பார்ப்பது, தன்னை விட்டு விடுவது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றத பாருங்க. அப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை வாழுங்கள் என்று ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, பவுல் எந்த இடத்திலையும் இந்த உபதேசத்தை முக்கியப்படுத்தி
தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற தவறவில்லை. அவர் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறார். சந்தை வெளியில போகும்போது எல்லா மக்களையும் சந்திச்சு பேசுறார். ஜப ஆலயத்துக்கு போகும்போது அங்கே கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிறார். அத்தேனே பட்டணத்துக்கு போகும்போது இவர்கள் எல்லாம் மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்கள், இவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ள மாட்டார்னு அவர் சொல்லையே. கொரிந்து பட்டணத்திலையும் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பின்னணியத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமான பாவத்திலே வாழ்ந்த மக்கள். ஆனால் கிறிஸ்து அவர்களை ரட்சித்தார், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே ஒரு குறிப்பிட்ட வேதத்தின் ஒரு பகுதியை பிடித்து கொண்டு அதன் அடிப்படையில நாம் நம்முடைய கடமையை செய்ய தவறக்கூடாது. கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் அந்த பட்டணத்துல உண்டு என்பது தெரியும். ஆனால் பவுலே, நீ தைரியமாக பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார். அந்த விளைவு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து கர்த்தர் கொடுத்த உத்வேகம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 18வது அதிகாரம், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உள்ள வரும்போது பயத்தோடு வருகிறார், உள்ள வரும்போது கேள்விகளோடு வருகிறார். இந்த மக்கள் மத்தியில நான் எவ்விதமாக ஊழியத்தை செய்ய முடியும் என்ற தயக்கங்களும் அவருக்குள்ள இருந்து. ஏன்னா கொரிந்து மக்கள் அவ்வளவு சாதாரண ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு கூட சில மக்கள்கிட்ட போய் ஊழியம் செய்யும் போது, அப்பா எப்படிதான் இந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய முடியும் சொல்லி யோசிக்கக்கூடிய ஊழியர்கள் உண்டு இல்லையா? அவ்விதமாக தான் வர்றாரு. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாள் தங்கியிருக்கிறார்? 18 மாதங்கள் அங்கே இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். அதுல வரக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன். 18 மாதங்கள் பவுல் அங்கே இருந்து என்ன செய்தார்? தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். 18 மாசம் அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்த பவுல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகளுக்கு இந்த அளவுக்கு வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? உறுதியான உபதேசம். புதிய விசுவாசிகள் கள்ள போதகர்களாலே ஏமாற்றப்படாதபடிக்கு அவர்கள் விசுவாசத்துல வேரூன்றுவதற்காக, விசுவாசத்திலே வளருவதற்காக பவுல் வசனத்தை தெளிவாக அவர்களுக்கு போதிக்கிறார். எவ்வளவு நாள் போதிக்கிறார்? 1.5 ஆண்டுகள் அவர்களுக்கு போதிக்கிறார். இன்னைக்கு வசனத்தை போதிக்கக்கூடிய ஊழியத்தை நம்ம சரியா செய்யறோமா? மற்ற விசுவாசிகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? பவுல் தன்னுடைய சொந்த கதை, சோக கதை, 3ஆம் வானத்துக்கு போன கதை, அந்த கதையெல்லாம் கற்றுக் கொடுக்கல. தெளிவா சொல்லுது, தேவ வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ தேவ வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். 1.5 ஆண்டில் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ உள்ளே வரும்போது, கொரிந்து பட்டணத்துக்குள்ள வரும்போது அவ்வளவு கேள்விகளோடு வந்த பவுல் முதலாவது ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தார் மூலமாக உற்சாகப்படுத்தப்படுகிறார். அவருடைய ஊழியத்தின் கனிகளின் மூலமாக உற்சாகப்படுத்தப்படுகிறார். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக தரிசனத்துல, பவுலே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை சந்தோஷமாக உற்சாகமாக செய்யும் சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துல முன்னேறி செல்வதற்கு, சோர்ந்து போகாதபடிக்கு முன்னேறுவதற்கு தேவனுடைய பங்கும் இருக்கு, மனிதர்களுடைய பங்கும் இருக்கு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா முழு நேர ஊழியர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய வீட்டை பவுலுக்கு திறந்து கொடுத்தார்கள். பவுலோடு சேர்ந்து பணிபுரிந்தார்கள். பவுலை எல்லா விதத்திலையும் தாங்கினார்கள். அடுத்து இங்கிருந்து எபேசு பட்டணத்துக்கு போகும்போது பவுலோடு பயணம் செய்து எபேசு பட்டணத்தில இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அப்போ கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக மனிதனை பலப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகள் மூலமாக, அந்த ஐக்கியத்தின் மூலமாக பலப்படுத்துகிறார். கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தவமாய் செய்யக்கூடிய மக்களுக்கு நம்முடைய ஜெபம் தேவை, நம்முடைய ஆதரவு தேவை. நம்ம அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய சாதாரணமான ஒரு போன் கால் அல்லது அவங்களை வீட்டுக்கு அழைத்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கப் டீ அல்லது அன்போடு ஒரு டைம்ல அவங்களை விசாரிப்பது அவர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அநேக நேரங்கள்ல ஊழியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நல்லா இருக்கீங்களானே, நல்லா இருக்கீங்களா அக்கா, நல்லா இருக்கீங்களா தம்பி சொல்லி கேட்பதற்கு கூட யாருமே இல்லை என்று நினைக்கக்கூடிய மக்கள் உண்டு. ஆனால்
பவுல் கொரிந்து சபையில உன்னதமான ஊழியத்தை செய்ததற்கு மிக மிக முக்கியமான காரணம் உறவுகள் கொடுத்த உற்சாகம், உன்னதர் கொடுத்த உற்சாகம். விளைவு என்ன தெரியுமா? பவுல் 1.5 ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்து கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார். ஆகவே நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டியது மிக மிக முக்கியமானது. சரி, அதோடு நின்று விட்டதா? என்றைக்குமே ஊழியம் உண்மையும் உத்தவமாக நடக்கும் போது ஒரு ஆள் மாத்திரம் சந்தோஷப்படவே மாட்டான். யார் தெரியுமா? பிசாசு. பிசாசு ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படவே மாட்டான். ஏன்னா மக்கள் தேவனுக்கு நேராக திரும்ப கூடாது என்பதை கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவன் பிசாசானான். அவன் பல்வேறு விதங்கள்ல பவுலுடைய ஊழியத்தை சோர்வடைய பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கிறான். நம்ம இதுவரைக்கும் படித்தது எவ்விதமாக பவுல் ஊழியத்திலே உற்சாகப்படுத்தப்பட்டார் என்பதை படிச்சோம். அடுத்து பவுலை இப்படியே விட்டு வச்சா கொரிந்து பட்டணத்துல ஊழியம் நல்லா நடக்கும். ஏற்கனவே 1.5 வருஷம் அங்க இருந்துட்டாரு. இவர் எப்படியே விட்டோம்னா நம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி பவுல் பிசாசு என்ன செய்யறானா, மற்றவர்களை தூண்டி விடுகிறான். எதிர்ப்பு ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்யும் போது, நம்ம ஊழியம் செய்யும் போது எதிர்ப்பு வராம இருந்தாதான் ஆச்சரியப்படலாம். எதிர்ப்பு வரவில்லை என்றால் நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தை குறித்து பிசாசுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் நம்முடைய பங்கை சரியாக நிறைவேற்றும் போது நமக்கு எதிர்ப்பும் சோர்வும் நம்மீது அநியாயமான பழி சுமத்துதலும் வருமானால் நாம் நம்முடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறோம் என்பது அர்த்தம். ஏற்கனவே ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவருடைய மக்கள் கூட இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமா செய்யும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்களேன். ஊழியத்தின் நிமித்தமாக வந்த நியாயாசனம், அதுதான் 12ஆம் வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் படிக்கிறோம். 12ஆம் வசனம் வாசிங்க தம்பி. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், தொடர்ந்து வாசிக்கிறது 17 ஆசிரியர், இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்தி விட்டாங்க. அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெபாலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. ஓகே தம்பி, இந்த வசனங்கள்ல இன்னும் ஒரு அதிகாரியை பற்றி படிக்கிறோம். யார் இவர்? ப்ரோ கன்சல் சொல்லி கொடுத்திருக்கு. அதாவது ரோம பேரரசின் புற மாகாண ஆளுநர், கவர்னர். அவர் இந்த நகரத்திற்கு கவர்னரா நியமிக்கப்பட்டிருக்கார். புதிதாக ஒரு ஆளுநர் வரும்போது இந்த யூதர்கள் வேறு ஒரு முறையில பவுலுடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி சுவிசேஷம் பரவுவதை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இன்னைக்கு நடக்குது இல்லையா? அன்னைக்கு பவுல் வாழ்ந்த காலத்திலேயே அது நடந்துச்சு. அதனால அதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சட்டதிட்டங்களாலும் சரி, அதிகாரிகள் மூலமாகவும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு முயற்சி எடுத்தது யார் தெரியுமா? அவர்கள் அந்த யூதர்கள். பவுல் அங்கிருந்து 1.5 வருஷம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் ஒருமனப்பட்டார்கள். அதுல பாருங்களேன், 12ஆம் வசனத்துல யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. எங்க இழுக்கிறாங்க? கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போய் என்ன சொல்றாங்கன்னா, 13ஆம் வசனத்துல வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறார். நாங்கள் இதுவரை யெகோவாவாகிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தோம். ஆனா இந்த மனுஷன் புதுசா எங்க ஊரிலே பிறந்த ஒரு சாதாரண தச்சனாகிய இயேசுவை கடவுள் என்று இவன் போதிக்கிறான்னு சொல்றார். அதாவது யூத
தத்துவங்களை போதிப்பதன் மூலமாக, கிறிஸ்து என்ற ஒரு ஒருவரை போதிப்பதன் மூலமாக இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு இந்த மனிதன் கீழ்ப்படியாதபடிக்கு செயல்படுகிறான்னு சொல்லி கொண்டு வராங்க. நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ரோம சாம்ராஜ்யத்துல அவர்களாலே அங்கீகரிக்கப்பட்ட மதம் மாத்திரமே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது யூத மதம் அங்கீகரிக்கப்பட்டது, மற்ற மதங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா கிறிஸ்தவம் புதிதாக வருகிறது. அந்த ரோமருக்கு, கிரேக்கர்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் யூதருக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்தி கொண்ட யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதிதாக அரசு சட்டத்தை மீறி இங்கே ஒரு மனிதன் புதிதாக ஒரு மதத்தை போதிக்கிறான், அதனுடைய விளைவாக கலவரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பொய்யாக, அநியாயமாக அவன் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ கோர்ட்டுக்கு அவங்க கொண்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன செய்வது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் போது பவுலை பிடிச்சு செய்யாத தவறுகளுக்காக பொய்யா பழி சுமத்தி அவரை கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு போய் அவர் மேல கேஸ் போட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வி. என்ன நடக்குதுன்றத அங்க பாருங்களேன். நியாயாசனத்துக்கு முன்பாக பவுல் நிற்கிறார். நிற்கும்போது 14ஆம் வசனம் விதமாக ஆரம்பிக்கிறது. பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில். ஏன் பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகிறார்? பவுல் ரோம குடியுரிமை பெற்றவர். இன்னொரு இடத்துலயும் பேசுறார் இல்லையா? ஆகவே தன்னுடைய குடியுரிமையின் அடிப்படையில் ரோம சட்ட திட்டத்துக்கு எதிராக தான் செயல்படவில்லை என்பதை அவர் சொல்ல வந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே பவுலுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் பேசுறார். அவர் யார் தெரியுமா? கல்லியோன் பேசுறார். கல்லியோன் இவங்களை கூட்டு வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தி குற்றவாளின்னு சொல்லி குற்றம் சாட்டக்கூடிய யூதர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையா இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். பேசுவது யார்? ரோம அதிகாரி. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த அரசாங்கமும் எந்த நீதிமன்றமும் தேவனுடைய ஊழியம் முன்னேறுவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தடையாக இருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யூதர்கள் யெகோவாவை தெய்வமாக வணங்கின மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு, சுவிசேஷ ஊழியத்துக்கு தடையா நிக்கிறாங்க. ஆனால் ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு மனிதன், உயர் அதிகாரி, அவன் என்ன தெரியுமா பண்றான்? அவன் என்ன சொல்றான்னா, யாருடைய சார்புல பேசுறாரு? குற்றவாளின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இல்லையா, அந்த பவுலுக்காக சப்போர்ட்டிவா பேசுறார். எவ்வளவு பெரிய கர்த்தர் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள்ல மனிதர்களை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? ஆனால் கோர்ட்டுக்கு போன பவுல், குற்றம் சாட்டப்பட்ட பவுல், ஆனா அப்படிப்பட்ட பவுலுக்கு அந்த உயர் அதிகாரியுடைய கண்கள்ல தேவன் கிருபை கிடைக்க பண்ணுகிறார். இந்த கல்லியோன் பற்றி ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லியோன் அந்த சோயித்தர் தத்துவத்தை அறிந்த ஒரு மனிதன் சொல்லி சொல்றாங்க. சோயித்தர் தத்துவத்தை அறிந்த ஒரு மனிதன், அந்த தத்துவத்தின்படி தாராளமான மனப்பான்மையுடைய ஒரு மனிதன். அவனுடைய பார்வையில பவுல் செய்தது குற்றம் அல்ல என்பதை அவன் சரியாக தீர்மானிக்கிறான். ஒரு நீதியான ஒரு மனிதன். சில இடங்கள்ல பணத்தை எதிர்பார்த்து பவுலுடைய நியாயத்தை விசாரிக்காத மக்களை பற்றியும் படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இவன் பவுலுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுறான். அதே நேரத்துல இன்னும் வேற பகுதிகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பிலிப்பு பட்டணத்துல பவுல் இருக்கும்போது, வாசிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரோம அதிகாரிகளும் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு பவுலுக்கு சப்போர்ட்டிவா எல்லா விதத்திலேயும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இங்க கொரிந்து பட்டணத்துல கல்லியோன் பவுலுக்கு சார்பாக பேசுகிறார். அதிகாரிகளை கர்த்தர் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஆதரவாக இருப்பதற்கு பயன்படுத்துகிறார். அதான் நம்முடைய கர்த்தர். ஒருவனும் உன் மீது கை போடுகிறது இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அவர் அனுமதிக்காதபடிக்கு எந்த ஒரு பழியும் நம்ம மேல வராதே. அவர் அனுமதிக்காதபடிக்கு எந்த அதிகாரியும் நம்மை தூக்கி சிறைச்சாலையில போட முடியாதே. எந்த அதிகாரியும் ஆண்டவருடைய ஊழியத்தை தடுக்க முடியாதே. பின்னாடி எபேசு பட்டணத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 19வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல அங்கேயும் ரோம அதிகாரிகள் யாருக்கு ஆதரவா இருக்காங்க? பவுலுக்கும் பவுலுடைய ஊழியத்திற்கும் ஆதரவாக இருக்கிறார்கள். அதாவது யூதர்கள்
அதை வைத்து பவுலையும் பவுலுடைய ஊழியத்தையும் தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லி யோசிக்கும் போது கல்லியோன் அதை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் போது காரியங்களை கர்த்தர் ஆளுகை செய்து ஆச்சரியமாக நடத்துகிறார். காரணம் இல்லாதபடிக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமாக நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது சீஷர்களை பார்த்து சொன்னார் இல்லையா, உங்களை கட்டி ஜெபாலயங்களுக்கு முன்னாடி நிறுத்தும் போது, நியாயாசனங்களுக்கு முன்னாடி நிறுத்தும் போது கவலைப்படாதுங்க, நீங்க பேச வேண்டியது உங்களுக்கு சொல்லப்படும் சொல்லி அன்னைக்கு சீஷர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பினாரே, அதே ஆண்டவர் தான் இங்கேயும் என்ன செய்யறார், செயல்படுகிறார். ஒரு தேவனுடைய மனிதர் வரலாற்றுல இருந்து, இந்திய வரலாற்றுல இருந்து ஒரு கதையை சொல்றார். ஒரு ஊழியர் சொன்ன ஒரு கதை. என்ன நடக்குதுன்னா, ஆந்திர பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு ஊழியர், ஒரு போதகர் தன்னுடைய ஊர்ல ஒரு ஒரு திருச்சபை கட்டப்படுவதற்கு, ஆலயம் கட்டப்படுவதற்கு, சர்ச் கட்டுவதற்காக கலெக்டர்கிட்ட போய் அனுமதி கேட்கிறார். அந்த கலெக்டர் யாருன்னா RSS இயக்கத்தை சேர்ந்தவர். ஆகவே இந்த கலெக்டர் எத்தனை முறை போய் கேட்டாலும் அதற்கு எந்த விதத்திலேயும் அனுமதி கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு மத சார்பின்மை உள்ள இந்த நாட்டுல அனுமதி கிடையாதுன்னு சொல்லி வருத்தத்தோட அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் அதிகாரிகளை மாற்றுகிறவர். ராமராவ் அவர் முதலமைச்சராக வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரையும் மாத்திட்டாரு. கலெக்டர் எல்லாரையும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து IAS அதிகாரிகளை பல்வேறு மாவட்டங்களுக்கு மாற்றும் போது, இந்த போதகர் இருந்த மாவட்டத்திற்கு வந்த கலெக்டர், அவர் யாருன்னா ஒரு விசுவாசி. அந்த விசுவாசியை போய் இந்த போதகர் பார்க்கும்போது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உடனடியாக அனுமதி அளித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரிகளும் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே இருந்து செயல்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய ஊழியத்தை தடை பண்ண முடியாது. இப்போ சமீபத்துல ஒரு அன்னை சொன்ன சாட்சி எனக்கு அதிக சவாலாக இருந்தது, உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதனுடைய முழு தகவல்களை நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்பல. இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துல மதமாற்ற தடை சட்டம் இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி ஒருத்தருக்கு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் சொல்லி நீங்க அங்க அவங்க அபிஷியலா போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களை தூக்கி லாக்அப்ல வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது கிறிஸ்தவத்துக்கு எதிரான சக்திகள் தன்னுடைய முழு முயற்சியோடையும் சுவிசேஷத்தை தடை பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய இடத்துல 23 விசுவாசிகள் மற்ற மத பின்னணியத்திலிருந்து தங்களுடைய விசுவாசத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாக அறிக்கையிடுகிறார்கள். சரி, இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்பெஷல் காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக ஒரு குளத்தை தெரிந்து கொண்டார்கள். அந்த குளம் யாருடைய குளம் தெரியுமா? அது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன், சட்டத்தை அறிந்தவன், நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்த போதும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு, இந்த மிஷனரிகளுக்கு, அந்த புதிய விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் விதமாக திருமுழுக்கு எடுப்பதற்கு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தன்னுடைய குலத்தை கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு செல்கிறார். இந்த இடத்துல பவுலை பிடிச்சு கொண்டு போய் கல்லியோனுக்கு முன்னாடி விட்டு பவுலுடைய ஊழியத்தை தடுத்து விடலாம், பவுலை தூக்கி சிறைச்சாலையில போடலாம்னு சொல்லி பார்த்தா அவர்களுடைய கனவுகள் அங்கே பலிக்கவில்லை. கர்த்தர் செயல்படுகிறார். ஆண்டவர் சொன்னது உண்மை இல்லையா? பவுலே, தைரியமா பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவரும் உன் மீது கை போடுவதில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதர்களை பார்த்து, அதிகாரிகளை பார்த்து ஒருவேளை பயந்து போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காதபடிக்கு நம்ம இருக்கிறோமா? நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு யாரும் நம் மீது கை போட முடியாது. இது பவுலுடைய வாழ்க்கையில நிரூபணமாகிறது. கர்த்தருடைய பாதுகாவல் அங்கே இருக்கிறது. ஆனால் பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நியாயாசனத்துக்கு முன்பாக செல்வதற்கும் அவர் தயாராக இருந்தார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அடுத்து நீங்க பாருங்களேன், அந்த கல்லியோனுடைய விவாதத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, பவுல் பேசுறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அநியாயம் கிடையாது, பொல்லாத நடக்க கிடையாது. நிறைய இடத்துல மக்கள் சொல்லக்கூடிய காரியம் தானே. அவங்க கிறிஸ்தவத்தை என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் குடிக்காதன்னு சொல்லி சொல்றாங்க, தவறான காரியங்களை செய்யாதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அன்பா இருங்கன்னு தானே சொல்றாங்க. இது தவறா என்று சுவிசேஷத்துக்கும் கிறிஸ்தவத்திற்கும் பரிந்து பேசக்கூடிய மற்ற மத மக்கள், இந்துக்கள் உண்டு, இஸ்லாமியர்களும் உண்டு. சரி, சொல்லிட்டு விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை. 15ஆம் வசனத்துல
நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க தம்பி. அவர்களை நியாயாசனத்தில் இருந்து துரத்தி விட்டான். அவர்களை நியாயாசனத்தில் இருந்து துரத்தி விட்டான். ஓடி போயிருங்கயா, இந்த மாதிரி காரியங்களா, இந்த மாதிரி ஒண்ணுக்கும் இல்லாத கேஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வராதுங்கன்னு சொல்லி கல்லியோன் விரட்டி விட்டான். மனிதர்களுடைய சூழ்ச்சி, மனிதர்களுடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறவில்லை. இது நிறைவேறவில்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? அடுத்த ஸ்டெப்பு 17ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தெனேயுவை பிடித்து நியாயாசனத்திற்கு முன்பாக அடித்தார்கள். எதற்காக இவங்க நியாயாசனத்துக்கு முன்னாடி அடிக்கிறாங்க? முதல்ல யூதர்கள் பவுலை பிடிச்சு கொண்டு போய் கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. நியாயாசனம் மறுபடியும் வருது. எதற்காக கிரேக்கர்கள் யூதர் மீது கை வைக்கிறார்கள்? மத கலவரத்தை உண்டாக்குவதற்காக, யூதர்களாலே தூண்டி விடப்பட்டபடினாலே இது நடக்குது. கிரேக்கர்கள் ஏன் சொஸ்தெனேயுவை அடிக்கிறாங்க? ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆள் தான் அங்க ஜெபாலய தலைவனா இருக்கிறார். 8ஆம் வசனம் வாசிக்க தம்பி. 8ஆம் வசனம். ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஜெபாலய தலைவன் மாறிவிட்டான். ஜெபாலய தலைவன் மூலமாக மற்றவர்களும் சந்திக்கப்படுகிறார்கள். இதை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த பவுல் மாத்திரம் இல்ல. பவுல் மேல பழிய போடலான்னு பார்த்தா இந்த அதிகாரி பவுலை விடுவித்து விட்டார். ஓடி போயிருங்கன்னு சொல்லி யூதர்களை விரட்டி விட்டார். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? கிரேக்கர்கள் எல்லாம் சேர்ந்து முதலாவது அந்த ஜெபாலய தலைவனாக இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதனாகிய சொஸ்தெனேயை பிடிச்சு என்ன செய்யறாங்கன்னா நியாயாசனத்துக்கு முன்னாடி அடிக்கிறாங்க. சொஸ்தெனேயை அடிக்கிறாங்க. எதற்காக சொஸ்தெனேயை அடிக்கிறாங்க? அதற்கு முன்பாக கிறிஸ்பு தலைவனாக இருந்தார். மன்னிக்கலாம், கொஞ்சம் குழப்பிட்டேன். ஜெபாலய தலைவனாக கிறிஸ்பு இருந்தார். கிறிஸ்பு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்டார். அந்த பொறுப்புக்கு யார போடுறாங்க தெரியுமா? அந்த பொறுப்புக்கு சொஸ்தெனேயை போடுறாங்க. அப்போ சொஸ்தெனேயை பிடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக அடிக்கிறாங்க. ஆனா கல்லியோன் இவை எதை குறித்து அவன் கண்டுகொள்ளவே இல்லை. யூதர்கள் முதலாவது ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக அவனை நீக்கிவிட்டு அடுத்து ஒரு தலைவனை போடுறாங்க. அந்த தலைவனை பிடிச்சு கிரேக்கர்ல அடிக்கிறாங்க. இந்த சொஸ்தெனேயை அடிக்கும் போது என்ன நடந்துச்சுன்றதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் நமக்கு பதில் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். இந்த இடத்துல கொரிந்து திருச்சபைக்கு பவுல் நிருபம் எழுதும் போது என்ன எழுதுறாரு தெரியுமா? சகோதரனாகிய சொஸ்தேனே. என்ன நடக்குது? முதலாவது ஒரு ஜெப ஆலய தலைவன் மாறிவிட்டான். அவனை நீக்கிவிட்டு அடுத்த ஆளை தூக்கி போடுறாங்க. அந்த ஆளை பவுல் செய்த ஊழியத்துக்காக மற்ற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவனை பிடிச்சு அடிச்சு அவன் மூலமாக அந்த யூதர்கள் கிரேக்கர்கள் மத்தியில கலவரத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அடுத்து இவனையும் தொட்டுறாரு, சொஸ்தெனேயையும் தொட்டு விட்டார். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார்: எவ்விதமாக சொஸ்தெனேயு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்க வேண்டும்? பவுலுடைய உபதேசத்தின் மூலமாக அறிந்து கொண்டாரா? கண்டிப்பா அறிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே உள்ள ஜெப ஆலய தலைவன் மாறிவிட்டான். அடுத்து அவனை நீக்கிவிட்டு இவனை போட்டிருக்காங்க. அப்போ இவர் எவ்விதமாக மாறி இருப்பார்னா இவருடைய காயங்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜெப ஆலய தலைவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அந்த கிறிஸ்பு எனப்பட்டவன் கட்டி இருக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள விசுவாசிகள் புதிதாக ஆர்வத்தோடு தேடி இருக்கக்கூடிய மக்களை சந்தித்ததுடைய விளைவு தொடர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து ஒரு ஜெப ஆலய தலைவனை போட்டா அவனும் மாறி இருப்பான். சுவிசேஷத்தை யாரும் தடை பண்ண முடியாது. அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம். நியாயாசனத்திற்கு முன்பாக இழுத்தார்கள். ஆனால் நியாயாசனத்துக்கு முன்பாக கல்லியோன் இருக்கிற வரைக்கும் பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 18ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 18. பவுல் அநேக நாள்
அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். 18ஆம் வசனத்துடைய முன்பகுதி அங்க பாருங்களேன். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்தார். ஏற்கனவே 1.5 ஆண்டுகள் தங்கியிருந்த பின்பு அவரை கோர்ட்டுக்கு இழுத்து கோர்ட்ல வச்சு கல்லியோன் மூலமாக தடுத்து விடலாம் சொல்லி நினைச்சாங்க. ஆனால் தடுக்க முடியவில்லை. வாக்கு கொடுத்த கர்த்தர் கூட இருந்தார். அடுத்த ஜெபாலய தலைவரையும் கர்த்தர் சந்திக்கிறார். பவுல் மூலமாக தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று கொரிந்து பட்டணத்தில் நினைத்தாரோ அந்த நாள் வரைக்கும் பவுல் அங்கே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். எந்த நியாயாசனமும் எந்த அதிகாரியும் கர்த்தருடைய ஊழியத்தையோ கர்த்தருடைய ஊழியர்களையோ தடை பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் சிம்மாசனத்திலே வீட்டிருக்கிறார். சமீபத்துல ஒரு சகோதரனை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஆதாம் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் ஆதாமை தண்டித்தபடியினாலே ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினாலே முழு உலகமும் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். வசனத்தின் அடிப்படையில் அவ்விதமாக சொல்ல முடியாது. அநேக விசுவாசிகள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. இந்த உலகம் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு தெரியுமா? பிசாசுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. உலகத்தின் அதிபதின்னு சொல்லி சொல்றதால அவன் தான் ஆளுகை செய்யறான்னு நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் சிம்மாசனத்தின் மீது இருக்கிறார். பிசாசு செயல்படுகிறான். அவனுக்கு செயல்படக்கூடிய ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அந்த வேலை வரைக்கும் அவன் செயல்படுகிறான். ஆனால் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். சேட்டன் மே பி மைட்டி, பட் காட் இஸ் அல்மைட்டி. ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது தேவனையே சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து பவுல் உற்சாகமாக ஊழியம் செய்கிறார். 18ஆம் வசனத்துல வேற ஒரு இடத்துக்கு பவுல் போறார். அது எது? கெங்கிரேயா பட்டணம். இது கொரிந்து பட்டணத்துடைய ஒரு சீ போர்ட். இது ஒரு துறைமுகம். அங்கே ஒரு கிறிஸ்தவ சபை இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக்கிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு. கெங்கிரேயாவிலே ஒரு சபை இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் போது, ரோமாபுரியிலே உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் போது எழுதுறார். அங்கே இருந்த ஊழியக்காரியுடைய பெயர் செபி. அந்த பெபேயாளை கர்த்தருக்குள் ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க ஒரு திருச்சபை இருக்கு. சரி, இந்த கெங்கிரேயாவுக்கு பவுல் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்காக போகிறார்னா, இது கொஞ்சம் ஒரு விசித்திரமான ஒரு பகுதி. என்ன பகுதி? தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார். அது என்ன பிரார்த்தனை? வசனத்துல இல்லாத காரியங்கள் எல்லாம் பவுல் சொன்னாரா, செய்தாரா நம்ம கேட்கலாம். இதனுடைய பிரார்த்தனை அல்லது அவருடைய வாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொல்றாங்கன்னா, எண்ணாகமும் 6வது அதிகாரத்துல நசரேய விரதத்தை குறித்து படிக்கிறோம். அதாவது நசரேய விரதம் என்று சொல்லும் போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று முழுவதுமாக நேர்ந்து கொள்ளலாம். சிம்சோனுடைய லைஃப் படிக்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனாக வாழுவதற்கு அழைக்கப்பட்டான். அதனுடைய அடையாளமாக, இது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் உள்ளது, அந்த மோசேயுடைய நியாய பிரமாணத்திலே வந்த ஒரு காரியம். அதனுடைய அடையாளமாக அவர்கள் முடிய நீளமா வளர்ப்பாங்க. இந்த சபதத்தை அல்லது இந்த பொருத்தனையை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தும் ஒரு யூதன் பண்ணலாம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு எங்க போக வேண்டுமானால் எருசலேமுக்கு போக வேண்டும். பவுல் அந்த நசரேய விரதத்தை அவர் எடுத்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இவ்விதமான ஒரு நசரேய விரதத்தை அவர் எடுத்திருக்க வேண்டும் சொல்லி கேட்கலாம். கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில காரணங்களை வேத வியாக்கியானிகள் சொல்றாங்க. ஒண்ணு பவுல் ஏன் முடியை வளர்த்திருக்க வேண்டும், ஏன் இவ்விதமாக ஒரு பொருத்தனையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் சொல்லி சொல்லும் போது, கொரிந்து பட்டணத்துக்குள்ள பவுல் வரும்போது அது மிகவும் கடினமான ஒரு ஊழியமாக இருந்தது. அப்படிப்பட்ட டிஃபிகல்ட் டேஸ்ல, கடினமான நாட்கள்ல தன்னை ஆழமாக தேவனுக்கு அர்ப்பணித்து ஒரு சில காரியங்களை தியாகம் பண்ணி
ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட விதத்துல அந்த பொருத்தனையை பண்ணியிருக்கலாம். சில நேரங்கள்ல வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான பாதை வழியாக கடந்து செல்லும் போது மக்கள் நாட்கணக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில பொருத்தனை பண்றாங்கல்ல, அவ்விதமாக பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, தேவன் இதுவரை தன்னை நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி அறிதலோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக an expression of gratitude, ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு கூட இந்த காரியத்தை அவர் செய்திருக்கலாம். அதாவது இதை படிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நசரேய விரதத்தின் மூலமாக பவுல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கவில்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பவுல் ரோமருக்கு எழுதும் போதும் சரி, மற்ற திருச்சபைகளுக்கு எழுதும் போதும் சரி, ரட்சிப்பு இலவசமானது, ரட்சிப்பு கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினாலே கிடைக்கிறது என்பதை தெளிவாக போதிக்கிறார். ஆனால் யூத பின்னணியத்திலிருந்து வந்த பவுல், யூத கலாச்சாரத்திலிருந்து வந்த பவுல், யூத கலாச்சாரத்திலே வசனத்துக்கு எதிராக இல்லாத காரியங்களை பின்பற்றினார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா? தவறு கிடையாது. உன்னதமான ஊழியர், உறுதியான ஊழியர்னு சொல்லும் போது நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய தமிழ் கலாச்சாரத்துக்கு என்று ஒரு சில காரியங்கள் இருக்கு. ஒருவேளை பெண்கள் புடவை கட்டுவது, பூ வைப்பது, நகை போடுவது, அதே போல ஆண்கள் மீசை வைப்பது, இதெல்லாம் கலாச்சாரம். இவையெல்லாம் பாவம் என்று வேதாகமும் சொல்லவில்லை. ஒரு சில காரியங்கள் நம்ம ஸ்பெஷலா கடவுளோட நம்ம நேர்ந்து கொள்ளலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். பவுல் தன்னுடைய கலாச்சாரத்தை குறித்து உணர்வுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு சில விசுவாசிகள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த கலாச்சாரத்தை மதிப்பதில்லை, இந்த கலாச்சாரத்தை மட்டமாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவ்விதமாக பவுல் செய்யவில்லை. அப்போ மூட நம்பிக்கையான காரியங்களை சொல்லக்கூடாதா? தவறான காரியங்களை நம்ம சொல்ல வேண்டும். இந்திய நாட்டுக்கு வந்த மிஷனரிகள் உடன்கட்டை ஏறுவதை ஒழித்தார்கள், தேவதாசி முறையை ஒழித்தார்கள். இதெல்லாம் கலாச்சாரத்தில் உள்ள சீர்கேடுகள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்கள். ஆனால் இந்த இடத்துல பவுல் தேவனோடு தனிப்பட்ட விதத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய பொருத்தனையை, தான் தேவனோடு செய்த உடன்படிக்கையை, நான் நீளமா முடி வளர்த்திருக்கிறேன், நான் போய் எருசலேம்ல போய் முடிய வெட்ட போறேன், நீங்களும் வெட்ட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து அவர் ஒரு உபதேசத்தை உருவாக்கவில்லை. ஒரு உறுதியான ஊழியர்னு சொல்லும் போது பவுல் எந்த இடத்துக்கு போனாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகவில்லை. கேட்டது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எந்த அளவுக்கு ஊழியங்கள் திசை மாறி போயிட்டு இருக்கு இல்லையா? அவங்களுடைய சொந்த அனுபவங்கள், அவருடைய சொந்த தீர்மானங்கள், கர்த்தர் எனக்கு எதை செய்ய சொன்னார், அதை செய்ய சொன்னார், அதை காட்டினார், இதை காட்டினார் சொல்லி மக்களை குழப்பி வசனத்தை விட்டு விலகி செய்யக்கூடிய ஒரு ஊழியராக பவுல் அன்றைக்கு செயல்படவில்லை. கலாச்சாரத்தை மதித்தார். அதே நேரத்துல தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் பொருத்தனை செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலோடு கொரிந்து திருச்சபையிலே, கொரிந்து பட்டணத்திலே தன்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, இங்க இருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு கிளம்பி செல்ல வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்யறார், போறார். அங்கிருந்து கிளம்பி எங்க போறாரு தெரியுதா? சீரியா தேசத்துக்கு போவதற்கு கப்பல் ஏறினார். கப்பல் ஏறும்போது அங்க பாருங்களேன், உறவுகளோடு ஐக்கியம் சொல்லி முதல்ல படிச்சோம் இல்லையா? பவுலோடு சேர்ந்து பயணிப்பதற்கு இந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா வராங்க. இந்த இடத்துல படிக்கும் போது பிரிஸ்கில்லா முதலாவது வந்து விட்டார்கள், ஆர்க்கில்லா கணவர் பின்னாடி வந்துட்டார். பிரிஸ்கில்லா முன்னாடி வந்துட்டாங்க, ஆர்க்கில்லா பின்னாடி வந்துட்டாங்க. அப்போ ஏன் இவ்விதமான ஒரு வேறுபாடு? 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று, பிரிஸ்கில்லா நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த மதிப்புள்ள பெண்ணாக இருந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, தாளந்து படைத்தவளாக இருந்திருக்கலாம். தன்னுடைய கணவரை விட ஊழியத்திலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். அதனாலே அவளை அடக்கி வைக்கவில்லை. இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே லூக்கா எழுதும் போதும் சரி, பின்னாடி படிக்கும் போதும் சரி, முதலாவது ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லான்னு இருந்த அந்த ஒரு ஆர்டர் மாறி பிரிஸ்கில்லா ஆர்க்கில்லான்னு சொல்லி மாறிடுது. சரியா? கர்த்தர் அவ்விதமாக பயன்படுத்துகிறார். ஆனால் குடும்பமாக செயல்படுகிறார்கள். அந்த குடும்பத்துல அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று செயல்படுகிறார்கள். தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள், ஊழியரை ஏற்றுக்கொண்டார்கள், ஊழியரோடு சேர்ந்து பயணம் செய்கிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பவுல் மட்டும்தான் அழைக்கப்பட்டவர் ஐயா. அவர் மிஷினரி பயணத்தை தனியா செய்யணும்னு சொல்லி விடல. அவருடைய ஊழியத்திலே எல்லா விதத்திலையும் ஆதரவாக இருந்தார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த பணியில இருந்தாலும் சரி ஆண்டவருடைய ஊழியத்திலே உங்களுடைய பங்கை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அங்கிருந்து அவங்க எங்க கிளம்பி போறாங்க? 19வது வசனம் வாசிங்க தம்பி.
19, 20, 21 வசனங்களை வாசிங்க. ஓகே ஓகே. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு 22 செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். இந்த வசனங்கள்ல பவுல் அங்கிருந்து கிளம்பி எங்க போறார்? எபேசுவுக்கு போறார். எபேசுவில இருந்து ஊழியம் செய்தாரா? இல்ல, ஊழியம் செய்யல. 3வது மிஷனரி பயணத்துல படிக்கும் போது எபேசு பட்டணத்துல பவுல் எவ்விதமாக ஊழியம் செய்தார் என்பதை கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்துல இருந்து நம்ம படிக்கலாம். அங்க போய் ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா அல்லது பிரிஸ்கில்லா ஆர்க்கில்லால அங்க விட்டுவிட்டு அவர் அங்கிருந்து எங்க போறேன்னு சொல்லி சொல்றாருன்னா எருசலேமுக்கு போக வேண்டும் சொல்லுகிறார். அங்கே இருந்து எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து எருசலேமுக்கு போகிறார். ஏன் எருசலேமுக்கு போக வேண்டும்? அதுல பாருங்களேன், பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமிலே இருக்க வேண்டும். 21 வசனம். பவுல் அங்கிருந்து எங்க போறாரு? எருசலேமுக்கு போறாரு. ஏன் எருசலேமுக்கு போக வேண்டும்? முதல் கேள்வி. 2வது, பண்டிகை கொண்டாட வேண்டுமா? நீங்க நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. ஒரு சில திருச்சபை என்ன சொல்றாங்க, பண்டிகை கொண்டாடுவதே தவறு என்று போதிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. பண்டிகை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனால் தேவன் விரும்புகிற விதமாக கொண்டாட வேண்டும். எதற்காக பவுல் எருசலேமிலே பண்டிகைக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஒன்று, தான் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு தலைசவரம் பண்ணிவிட்டு தேவனுக்கென்று பலிகளை செலுத்தும்படியாக தன்னுடைய நசரேய விரதத்தை முடிக்கும்படியாக அவர் எருசலேமுக்கு போக வேண்டும். முதலாவது காரணமாக இருக்கலாம். ஒன்று. 2வது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்துல இந்த பண்டிகை காலத்துல எருசலேமுக்கு நிறைய யூதர்கள் வருவாங்க. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் யூதர்கள் வருவார்கள். அப்போ அந்த யூதர்களுக்கு, பல்வேறு நாட்டை சேர்ந்த யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நல்ல ஒரு தங்க வாய்ப்பு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகவே பவுல் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, எங்க போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுல குறியா இருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு எங்க வர்றாருன்னா 22 வசனத்துல மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? அந்தியோகியா திருச்சபையிலிருந்து தான் அனுப்புறாங்க பவுல. தான் தோன்றித்தனமாக போயிட்டு நான் எதையும் செய்வேன், யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படிலாம் சொல்ல. அவ்வளவு உறுதியான ஒரு ஊழியர், உன்னதமான ஒரு ஊழியர் தன்னை அனுப்பின திருச்சபைக்கு வந்து கர்த்தர் அவர்கள் மூலமாக என்ன செய்தார் என்பதை சமர்ப்பிப்பதற்காக, ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக அங்க வராங்க. 2வது மிஷனரி பயணம் மறுபடியும் அந்தியோகியாவிலே வந்து நிறைவு பெற்றது. இன்னைக்கு நம்ம கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பவுலுடைய உத்வேகம், கர்த்தர் தரிசனமாகி பவுலே கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் மூலமாக செயல்படுவேன்னு சொல்லி சொன்னார். அதே நேரத்துல அதனுடைய விளைவு உறுதியான உபதேசம். 1.5 ஆண்டுகள் அங்கு தங்கி பவுல் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். பிசாசானவன் கொக்கரித்து கொண்டு நியாயாசனத்துக்கு முன்பாக இழுக்கும் போது ரோம அதிகாரிகள் பவுலோடு நின்றார்கள். அந்த டைம்ல பிலிப்பு பட்டணமாக இருந்தாலும் சரி, கொரிந்து பட்டணமாக இருந்தாலும் சரி, எபேசு பட்டணமாக இருந்தாலும் சரி, ரோம அதிகாரிகள் அவனோடு இருந்து ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். பின்னால வர்ற சரித்திரத்துல நீரோ மன்னனுக்கு பின்பு கிறிஸ்தவத்தை ஒழிப்பதற்காக ரோம சாம்ராஜ்யம் செயல்பட ஆரம்பித்தது. அதுவரை அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதை முடித்துவிட்டு பவுல் தன்னுடைய தனிப்பட்ட பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக அதை உபதேசமாக மாற்றவில்லை. அவிதமாக பொருத்தனை செய்வோமானால் தான் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி சொல்லவில்லை. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் எருசலேமுக்கு போகிறார். கடைசியாக தன்னை ஊழியத்துக்கு அனுப்பிற மக்களுக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வருகிறார். இதை முடித்துவிட்டு பவுல்
ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி ஏறக்குறைய ஒரு ஆண்டு கழித்து 3வது மிஷனரி பயணத்தை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நம்ம கேட்ட காரியங்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய ஊழியத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக நம்ம யாராவது ஒரு வச்சிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருப்பாரானா, உங்ககிட்ட என்ன பேசினாரோ அதற்காக சுருக்கமாக உங்களையும் மற்றவர்களையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய உன்னதமான ஊழியத்துக்கு என்று எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது எங்கள் மீது விழுந்த கடமை. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பவுலுடைய பயங்கள் மத்தியில, பவுலுடைய சவால்கள் மத்தியில நீர் தரிசனமாகி பவுலை நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி பலப்படுத்தினீரே ஆண்டவரே. அந்த தேவன் இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்ப, உம்முடைய வல்லமையை நம்ப எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எந்த அரசாங்கமோ எந்த அதிகாரிகளோ சுவிசேஷத்தை தடை பண்ண முடியாது, சுவிசேஷர்களையும் தடை பண்ண முடியாது என்பதை கற்றுக் கொடுத்தீர். நீர் சிம்மாசனத்தில் இருக்கிறீர். கல்லியோனை வைத்து பவுலுக்கு ஆதரவாக இருந்தீர். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மனிதர்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு எங்களுடைய பங்கை நாங்கள் நிறைவேற்றிவிட கிருபை தாரும். பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய உபதேசமும் வசனத்தின் அடிப்படையில் இருக்க கிருபை தாரும். எங்களுக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை பொறுமையோடு நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாரும். எங்களை நேசிக்கிற, எங்களை எல்லா விதத்திலையும் ஆதரிக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை பகிர்ந்து கொள்ள, அக்கௌண்டபிளாக இருக்க, கணக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலையும் தனியாக சுயத்தின் அடிப்படையில் செயல்பட்டு விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.